வணக்கம். வழக்கத்துக்கு மாறான வித்தியாசமான சில தகவல்கள் உங்ககிட்ட வைக்கலான்னு வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வீடியோ கேம் விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு 1,50 கோடி ரூபாய் சம்பளத்தோட வேலை ரெடியா இருக்கு. இது ஒன்றும் விளம்பரம் இல்ல. நிஜமா நடந்திருக்கு. இது நம்ம ஊர்லயும் இல்ல. இது எங்க நடந்திருக்கு அப்படிங்கிறத விலாவாரியா பார்க்கலாம் வாங்க. வீடியோ கேம் விளையாடுற யாராவது ஒருவர் எங்களுக்காக வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் அட்வர்டைஸ்மெண்ட் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிருக்கு. அதாவது சின்ன சின்ன வீடியோ கேம்ஸ் விளையாடுறவங்க இதில் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு சில தனித்தனி க்ரைட்டீரியாவை அமெரிக்கா அதிகாரிகள் வச்சுருக்காங்க. அது என்ன விவரம் அப்படின்னா FAA அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது அந்த FAA. நம்ம ஊரில் இருக்கிற DGCA இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. ஒட்டுமொத்த நாட்டுடைய ஏர்போர்ட்ஸோட கண்ட்ரோல் இந்த FAA அவங்க கீழே தான் வருது. இந்த FAAல தான் ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு. இப்போ நான் கொஞ்சம் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோ கேம் விளையாடுறீங்களா, இந்திய மதிப்பில் 1,50 கோடி ரூபாய் சம்பளத்தோட வேலை தயாராக இருக்குது. வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு உடனடியாக ஆரம்பிக்க போகுது, சீக்கிரம் முந்துங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயங்கர பில்டப் கொடுத்து பார்த்தாங்க. இந்த FAA கொடுத்த இந்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தா ஒருவேளை ஃபேக்காக இருக்குமோ அப்படின்னு செக் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே இந்த அறிவிப்பு உண்மைதான். சரி, அவங்களுக்கு என்னதான் வேலை கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே போய் வீடியோ கேம் விளையாட முடியாது. ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது. இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் என்ன அப்படின்னா 2 ஃப்ளைட்ஸ் பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இப்போ ஒரு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகலாம், இன்னொரு ஃப்ளைட் லேண்ட் ஆகலாம். அப்படிங்கிறத ஒரு ஏர்போர்ட்டுக்கு விமானி அங்கேருந்து கம்யூனிகேட் பண்ணுவார். இப்போ நான் லேண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாக்கா, ஆமாம் நீங்கள் லேண்ட் பண்ணலாம், இல்லை வெயிட் பண்ணுங்கள் இன்னொரு வண்டி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனை பர்ஃபெக்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வேலைக்கு அவங்க தகுதியான ஆள். இது எல்லாருமே பண்ணிடலாமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை வீடியோ கேம் விளையாடுறவங்க இன்னும் கொஞ்சம் அதில் கான்ஷியஸாக இருப்பாங்க. வீடியோ கேம் விளையாடுறவங்களுக்கு கொஞ்சம் பிரெயின் ஆக்டிவாக இருக்கும். ஒரு சின்ன சின்ன அசைவுகள் கூட அவங்க பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க. அப்படிங்கிறதுனால அவங்கள இந்த வேலைக்கு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த FAA கொடுத்துருக்கிற முக்கியமான ஒரு அறிவிப்பு. இன்றைக்கி போய் வேலைக்கு சேர்ந்தால் உடனே நாளைக்கே 1,50 கோடி ரூபா பணம் கொடுத்துருவாங்களா? இல்லை, இவங்களுக்கு சில செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது. இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் அடுத்த வாரம் அமெரிக்காவில் தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீடியோ கேம் விளையாடுற யார் வேணும்னாலும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த ஏர் டிராஃபிக் வேலைக்கு வீடியோ கேம் விளையாடுறவங்கள எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ்லாம் ரொம்ப ஏஜ்டாக இருக்காங்க. புது யங்கு ஆளுங்க யாருமே அங்கே பெருசாக இல்லை. வீடியோ கேம் விளையாடுறவங்க இன்னும் நம்ம இளம் ரத்தத்தை பாய்ச்சலாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்க கவர்மெண்ட் எடுத்திருக்கிற ஒரு முன்னெடுப்பாக இருக்குது. மொத்தம் 14,000 பேர் தேவைப்படுற அந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் வேலைக்கு இப்போதைக்கு 11,000 சொச்சம் பேர் தான் இருக்காங்க. இப்படி 3,000 பேர் காலியாக இருக்கிறதுனால டெய்லி ஏர்போர்ட்டில் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறுது. அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்களையும் அமெரிக்க கவர்மெண்ட் முன் வச்சுருக்காங்க. ட்ரம்ப் அரசாங்கத்தில் இருக்கிற இளைஞர்கள் வீடியோ கேமில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அவங்கள இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் கொண்டு வந்துட்டோம்னா அவங்க இந்த வேலையை நல்லா ரசித்து செய்வாங்க. அப்படிங்கிறது தான் முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இல்லாமல் போனதுனால அமெரிக்காவில் ஒரு ஹெலிகாப்டர் ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் மேலே முட்டுச்சு. அதில் ஆற்றுல போய் விழுந்தாங்க. அதில் 67 பேர்கிட்ட இறந்து போனாங்க. அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ரீசன் இந்த ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் இல்லை அப்படிங்கிறது தான் அவங்க சொன்ன மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கவனமான வேலை, அதே நேரத்தில் இது பர்ஃபெக்டாக துல்லியமாக ஒரு நொடி கூட மிஸ் பண்ணாமல் செய்ய வேண்டிய ஒரு வேலை. இவங்க இப்போ அப்ளை பண்ணால் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. இந்த 3 வருஷம் ட்ரைனிங் முடித்ததுக்கு பிறகு தான் அவங்களுக்கு சம்பளமாக இந்திய ரூபாயில் 1,54,00,000 ரூபாய் கொடுக்க போகிறாங்க. அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக இந்தியாவில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். அதுவும் கேஸில் ரொம்ப உஷாராக இருக்கணும். முக்கியமான ஒரு பிரச்சனை இந்திய எக்கனாமிக்கில் இந்த கேஸ் தான் ஒரு பெரிய சமையல் எரிவாயு தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு புது ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கு நம்ம ஊரில். இல்லை, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த 72 வயசு டாக்டர் இருக்கார். அந்த டாக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நாங்கள் சோ கேஸ் ஏஜென்சி, கேஸ் நிறுவனத்திலேருந்து பேசுகிறோம். நீங்கள் இன்னும் கேஸுக்கு பணம் கட்டலை, அதனால நாங்கள் ஒரு லிங்க் அனுப்புகிறோம். அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கட்டாமல் இருக்கிற பணத்தை நீங்கள் உடனடியாக கட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எதிர்முனையில் இருந்த நபர் பேசுகிறாரு. இப்போ நம்ம ஊரெல்லாம் 16 டிஜிட் நம்பர் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி தமிழ் தப்பாக பேசுவார் இல்லையா? அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கேஸ் ஏஜென்சி, கேஸ் கம்பெனிலேருந்து பேசுகிற மாதிரியே நல்ல ப்ரொஃபஷனலாக பேசி கேஸ் எங்கே கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிறதுனால
அந்த ஸ்கேமர் சொன்ன அந்த லிங்கை கிளிக் பண்ணிடுறாரு. கிளிக் பண்ணதும் அவரோட அக்கௌண்ட்லேருந்து 10 லட்சம் ரூபாய் காணாமல் போயிடுது. அதிர்ந்து போன டாக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்குறார். டாக்டர் கொடுத்த புகாரை செம்பூர் அப்படிங்கிற அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இப்போது வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சைபர் கிரைம் போலீஸார் இப்போ ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு தானே பணம் போயிருக்கு, அந்த இன்னொரு அக்கௌண்ட் யாரோடது அப்படிங்கிற விசாரணையில் இறங்கியிருக்காங்க. இந்த ஸ்கேமர்ஸ் கிட்டேருந்து நம்ம எப்படி உஷாராக இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, உங்களுக்கு தொடர்பே இல்லாத, உங்களுக்கு ரெகுலராக சிலிண்டர் போடுறவங்களோ இல்லை உங்களுக்கு ரெகுலராக இந்த கேஸ் ஏஜென்சியில் யாராவது பரிச்சயமான ஆட்கள் இருந்தால் அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறது பெட்டர். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தொடர்பு இல்லாத எந்த லிங்கையும் கிளிக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் போலீஸ்காரங்க சொல்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டாக இருக்குது. ஒரு சாதாரண மனுஷனே ஈஸியாக ஏமாத்திர முடியும் அப்படின்னும் போது, அவர் ஒரு டாக்டர், நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு ஆள், அவரையே இப்படி சீட் பண்ணியிருக்கிற அந்த கும்பலை போலீஸ்காரங்க வலை வீசி தேடிக்கிட்டு இருக்காங்க. இது அடுத்த தகவல். இதுக்கு அடுத்தபடியாக, இனிமேல் உங்களுக்கு பெட்ரோல் பைக்கே கிடையாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வந்தால் எப்படி இருக்கும்? இன்றைக்கி சென்னையில் சொல்ல போனோம்னா ஒரு பஸ் ஒரு 3000 பஸ்ஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு 30 லட்சத்துக்கு கிட்ட பதிவு செஞ்ச பைக்ஸே சென்னையில் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இந்த அறிவிப்பு வந்தது தமிழ்நாட்டில் இல்லை, டெல்லியில். டெல்லியில் 2028 ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு பிறகு புதுசாக பெட்ரோல் பைக்ஸை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி டெல்லி அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. டெல்லிங்கிறது வந்து தலைநகரமாக இருந்தாலும் அங்கே வந்து ஏகப்பட்ட பொல்யூஷன் தான் ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ செலவு பண்ணாலும் அது கை கொடுக்கலை அப்படிங்கிறத தான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்குது. இப்போ உள்ள டிரான்ஸ்போர்ட் பாலிசியை கம்ப்ளீட்டாக மாற்றியும் பார்த்துட்டாங்க. 15 வருஷத்துக்கு பழைய வண்டிகள்லாம் நீங்கள் தூக்கி போட்டுறணும், இதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணாதீங்க, ஏர் பொல்யூஷன் ஜாஸ்தி ஆகுது, நிறைய பேருக்கு இருமல் அப்புறம் மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே நிறைய பேர் இன்னமும் அந்த பெட்ரோல் இன்ஜின் பெட்ரோல் கார்ஸில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால டெல்லியில் வந்து ஒரு புதுசாக இவி பாலிசி ஒன்று கொஞ்சம் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இவி பாலிசியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அடுத்த 2-3 வருஷத்துக்கு நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த செட் ஆஃப் டேட்டாவில் தான் இந்த தகவல் சொல்லியிருக்காங்க. 2027 ஜனவரி 1லேருந்தே டெல்லியில் எந்த 3 வீலர்ஸுமே பெட்ரோலாக இருக்காது, எல்லாமே இ வெஹிக்கிளாக மாற்றணும் அப்படின்னு அந்த இவி பாலிசியில் சொல்லியிருக்காங்க. இது 2027 ஜனவரியில் பெட்ரோல் 3 வீலர்ஸுக்கு பதிலாக இ3 வீலர்ஸ் வரப்போகுது அப்படின்னாலுமே 2028 தான் இந்த பெட்ரோல் 2 வீலர்ஸ் இனிமேல் கிடையாது, டெல்லியில் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது அந்த இவி பாலிசியில் கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் டெல்லியில் ஸ்கூல் பஸ்ஸஸும் எலக்ட்ரிக் பஸ்ஸஸாக மாறப்போகுது அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம். இதே போல் இல்லாமல் இந்த டெல்லிக்கு இந்த இ வெஹிக்கிள் பாலிசிக்கு இன்னும் 30 நாள் நம்ம டைம் கொடுப்போம். பொதுமக்கள் கையிலேருந்து என்ன மாதிரியான வரவேற்பு வருது, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் டெல்லியிலேருந்து கிடைக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. இதுக்கு முன்னாடி சொன்ன 3 தகவல்கள் மாதிரியே 4வதாக ஒரு முக்கியமான தகவல் இருக்குது. இந்தியாவில் 1 மணி நேரத்துக்கு 220 கிலோமீட்டர் வேகத்தில் போக போகிற ஒரு ரயில் வரப்போகுது. அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்தியாவில் இப்போதைக்கு அதிவேகமான ரயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இருக்கிற வந்தே பாரத் ரயில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னா, இதை விட ஒரு ஸ்டெப் அட்வான்ஸாக போய் 220 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுக்கு ஒரு ரயிலை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியன் ரயில்வேஸ். எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பற்றின ஒரு முக்கியமான தேதி, டென்டேட்டிவ் தேதி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா 2027 இல்லை 28 நமக்கு கிடைக்கலாம். எவ்வளோ பெட்டிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 பெட்டிகள் இருக்கும். அந்த 16 பெட்டிகளுக்கும் இப்போ இருக்கிற சீட்டர் மாதிரியான ஆப்ஷன் வைக்கிறதா இல்லை படுக்கை வசதி கொண்டது வைக்கலாமா அப்படிங்கிறத பற்றின ஒரு கான்ட்ராக்டும் டிஸ்கஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஆப்ரேஷனல் ஸ்பீடு வந்து 200 கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா சென்னையிலேருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தூரத்தை ஒரே மணி நேரத்தில் கடந்துட முடியும். இது வந்து ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடச்சிருக்கு. சரி, இந்த ரயிலில் எங்கே தான் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஐசிஎஃப் அண்டு கொல்கத்தாவில் இந்த மாதிரி தயாரிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த 4 தகவல்களில் எந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.